கொள்ளணும், கருவறுக்கணும். என்ன பண்ணலாம்னா அரியூர் பட்டணத்துல கூண்டு கழுவி இருக்கிறான், அவளை போ காசு பணத்துக்கு ஆசை பண்ணுவா, காரியத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கறது மனதிலே எண்ணி ஒரு மருத்துவ வச்சுனா வாங்க பண்ணைக்காரன் உங்க உலகம்னா உன்னதான் பார்க்க வந்த உன்னால காரியம் வெளியில நீ பேசுற உள்ள வாங்க சாமி. சீல துணிமணி, தேங்காய் பழம், நம்ம வீட்டுல இருக்கிற தானியம் எல்லாம் கொஞ்சம் கொடுங்க. என்ன சாமி நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷமா? விசேஷம் தான். பங்காளி பொண்டாட்டி பொண்டாட்டி தாமரை உலகாம இருக்கிறா தெரியுமா? அங்க இருக்கிற எனக்கு என்ன சாமி தெரியும்? உன்னதான் பிரசவம் பார்க்க கூப்பிடுவாங்க, உன்னை கூட்டிட்டு போக வருவாங்க உன்னோடையா. ஆனா எனக்கு ஒரு காரியம் நீ பண்ணணும். என்ன காரியம்னா பிறக்கிறது பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னா பிரசவத்தை பார்த்து கழுவி குளிப்பாட்டி தாமரை கிட்ட போடு பாலை குடிச்சுக்கிட்டு படுத்துருக்கு. அதே ஆண் குழந்தையாக இருந்தால் அவன் கருவா அறுத்து துணியில சுத்தி மூடி போடு. என்ன சாமி பிறக்கிற குழந்தைய கொல்ல சொல்றியா? அதெல்லாம் உனக்கு அதுக்கு இந்த காரியத்தை நீ செய்யணும். எனக்கு நீ செஞ்சு கொடுத்த அந்த பணத்தை கூட நான் கழுவிக்கிட்டேன். என்ன சாமி பேர்பட்ட காரியம் செய்யறா? அதெல்லாம் எங்களுடைய பங்கு பங்காளிகளுடைய பிரச்சனை. எது இருந்தாலும் சரி. ஏன் சாமி பிரசவம் பாக்குற இடத்துல நாளைக்கு நல்லது கெட்டது அதான் பிரச்சனை. என்ன கை வச்சுட்டா ஊரே என்னது? நான் தான் மணிக்காரன், நான் வச்சதான் சட்டம். என்ன மீறி அங்க ஒரு ஈயரும்பு கூட ஒன்னும் ஆடாத அசையாது. கவலைப்படாத, காது வச்ச மாதிரி முடிச்சு கொடுத்துரு. இதுதான் உனக்கு மும்பனம். காரியத்தை முடிச்சுட்டு ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் திரும்ப மாட்டு வண்டியில உனக்கு என்னென்ன சாவங்காலம் வரைக்கும் எங்கேயும் பிரசவம் பார்க்க போகணுங்கிற அவசியம் இல்ல. உனக்கு என்னென்ன எதை எப்படி கொடுக்கணுமோ நான் கொடுத்துடுறேன். அந்த காரியத்தை நீ செஞ்சு போறியா? செஞ்சு போற சாமி. ஒரு பிச்சா கத்தின்னு அண்ணா கருவா அறுக்க பிச்சுவா கத்தி வாங்கி வச்சுக்கிட்டாரா பங்கோரம் பங்காளி எல்லாம் நாடு வந்துட்டா. அந்த மறுபாடு தாமரை கவுண்டச்சிக்கு இடுப்போலி புடிச்சிட்டது இடுப்போலி புடிச்ச உடனே சாமி மாமா என்னயா கேட்க இருந்திருந்தாப்புல இடுப்பு வலிக்குது நெஞ்சு வலிக்குது ஐயா, என்னத்த சொல்லுவேன் சாமி. சாமி மன்னவனே மன்னவானே
மகனாரே மகனாரே பொடியா போகுதையா வேணும்
வழியே மன்னவா இது அல்லவப்பா அல்லவப்பா கொள்ள வந்தோ வந்த புள்ள வழி அல்லவப்பா இந்த தாமரைக்கு புள்ளையாசே புள்ள வேண்டாம் தாமரைக்கு குட்டி வேண்டாம் புள்ளையாசே நெஞ்செல்லாம் அடிக்குது உள்ளுக்குள்ளார கப்புன்னு ஆடுதோட அலறி துடிக்குது. இல்ல என்னமா பண்ணது பிள்ளை வழின்னு தான் நினைச்சேன். பிள்ளை வழி அல்ல. அவுத்துக்குள்ளார இருக்கும் போது என்ன கொண்டு விட மாட்டேங்குது. குத்தி கிழிச்சா யாராச்சும் கூட்டிக்கிட்டு வந்தாவது என்ன காப்பாத்து செத்து பேரு நாட்டுக்குது மாமா அப்படின்னு மணியும் போல பொண்ணு என்ன கேட்டால் அவத்துக்குள்ள இருக்கிறவே என்ன 16 வாலி வந்த 100 உலக போட்டாண்டா. அந்த மாய பெருமானுடைய கருவித்தில வயது 16 வாலி வந்தோம். வயசுதான் உன்னை குறைச்சான். வாலி வந்த குறைக்கல. 100 வயசு வாலிவம் 16 வயசுக்குள்ளாரே பூர்த்தி ஆகும். ஏ பொன்னரே என் சங்கரன்னு நீ முந்தி போவையா நான் முந்தி போவனா அப்படி 2 பேரு கட்டுமாறு கட்டிக்கிட்டு கட்டா பேரு அவராத்தி மாமா பொறுமே போர் தவறா நம்மளோ தம்பி 3.25 நாள் இருக்கிறான். ஒரு பகவான் நம்மளுக்கு கட்ட அவுத்து விட்டுட்டோம். அதுக்கு மேல நல்லது கட்டத்தை பாத்துக்கலாம். அவுத்து வழி பிடிச்ச மாதிரி பாடு உன்னுடைய போய் ஊருக்குள்ள எல்லாம் கேக்குறான். ஆயா ஐயோ பொண்டாட்டி முடியாம இருக்கிறான். அழுவாச்சி என்னால பார்க்க முடியல. அடி அத்தனை காசு பணம் வாங்கி தின்னீங்களே வாங்கடி யாராச்சு. அம்மா நான் வரதுனால பங்கு மங்காளி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். உன்னுடைய நான் என்ன பண்ணட்டும் இலக்க போங்காச்சு ஊருக்கு தேசா மருத்து வச்சு இருப்பா அவளை கூட்டிக்கிட்டு வான்னு குண்ணு வெட்டி குண்ணாளக்கு சாமி காராளை ஓட்டம் இருந்தாயா ஒரு பட்டணமா கிளவி மறுத்து வச்சு அரப்பண்ணா பொன்னிவள நாட்டுல இருந்து பொன்னுடையா வந்திருக்கிறேன். என்ன காரணம்? பொண்டாட்டி பவுத்து வழியால துடிக்கிறான். உனக்கு புண்ணியமா போகும். ஆயா பொண்டாட்டி காப்பாத்து. புள்ள போனா போயிட்டு போதும். பொண்டாட்டி இருந்தா எனக்கு போதும். வேற என்ன சொன்ன? எந்த ஊரு? வெளி நின்னு மாத்திச்சீலையா மாத்திக்கிட்டு வந்துடுறோம்னு சொல்லி மாத்திக்கிட்டு பங்கம் பங்காளி கொடுத்து பிச்சுவாவை எடுத்து மடியில வச்சுக்கிட்டா மறுத்து வச்சு அப்பா போலாம்னா மறுத்து வச்சு உன்னுடைய சுவாமியும் அந்த பொன்னியவா நாடு நீ உள்ள இருக்கக்கூடாது. சுடுதண்ணி காய வச்சு உள்ள வச்சுட்டு வேட்டி கிழிச்சு போட்டு தாமரை உள்ள வந்து போடு. இழுத்து கதை வளைச்சு விட்டார்
டேய் டேய் உனக்கு கட்ட அவக்கலம்னு சொல்லி சிட்டா கட்டி சேரையொழுக்கி சீக்கிரமா வராரா. சிட்டா கட்டி சேரையொழுக்கி சீக்கிரமா வராரா. வட்டமிட்டு வந்து வராரா எங்கம்மா. வட்டமிட்டு வந்து வராரா. அந்த கைலாசம் தடியில வராரா எங்கம்மா. கைலாசம் தடியில வராரா. ஆழ்வாரம் நிறுத்திட்டு உள்ள போனார். ஆமா ஏமாச்சனா அவ்வளவு தூரம்னா பூர்வீகம் பொன்னிவதி வந்து வரவாங்கிட்டு போனாலே மணியங்குள தாமரை மண்ணால ஆணு 2 மலையாள பொண்ணு 1 மக்க வர வாங்கிட்டு வந்தார். நேர மாசம் ஆயிருச்சு. கட்டாவத்து விடாத உனக்கு என்னையா வேலைனா மறந்துட்ட மச்ச நான் போய் பூச பணக்காரம் பண்ணி அவ கொச்சி எடுத்து தாய்மொழி கருவை விட்டு வெளியேறி வரணும் அப்படின்னு கட்டை உடைச்சிட்டாரன்னு. உடைச்ச உடனே அப்படி வலதுபுறம் அல்லையில எப்ப போலான்னு எதிர்பார்த்து கொண்டு பார்த்தார நேரம் அவளஞ்சீரு தாமரைக்கு வகுத்து வழி வலதுபுறம் அல்லையில இருந்து பார்த்துட்டார் என் பொருள் வருத்த பொண்ணாமல சார். ஏ தம்பி தாய் வகுத்து விட்டு வெளியே வரும்போது சூழ்ச்சி நடக்குதுடா. மறுத்து வச்சு நம்ம சித்தப்பன் பெரியப்ப நம்ம பங்கு மங்காளி பேச்ச கேட்டுக்கிட்டு காசு பணத்துக்கு ஆசை பண்ணி நம்ம கொல்ல துணிஞ்சுட்டாடா பாவி. இந்த பலிகாரம் மறுத்து வச்சுக்கிட்ட பிச்சுவா கத்தி கொடுத்து நம்ம கருவை விட்டு வெளியே வந்தா நம்ம கருவை அறுக்கலாம்னு எப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாடா. நம்ம போய் கலை கையில சிக்கிறதா அண்ணா என்ன சொல்றேன்னா எனக்கு அங்கமே பதறுது. டே தம்பி பொன்னுறுப்பு வழியா போனோம்னா நம்ம உசுருக்கு ஆபத்து. எச்சி வாயில பிறந்தா நம்மளுக்கு ஏன வந்து சேர்ந்துரும். வலதுபுறம் அன்னையிலே ஆயி பாவத்தை முட்டி கிழிச்சு நான் வெளியில போயிடுறேன். நீ இடதுபுறம் அல்லையில முட்டி ஆயி பாவத்தை அல்லை பொத்துக்கிட்டு எட்டி உதைச்சு கூணு கிளவிய ஒத்தைக்கிற உதையில கூணு போறா நிமிந்து போயிடணும். வெள்ள உள்ள தலைமுறைக்கு அவ தப்பு நாயம் பிரசவம் பார்க்க கூடாது. ஏ அண்ணா சொல்ல எனக்கு இன்னையில இருந்து நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்ல வலது ஒரு ஆளையில என் பொறுமை பருத்த பொண்ணாம்பள சாமியே பொண்ணரே எனக்கு மீச துடிக்குது மிங்கோ கண்ணு 2 சவாராளி அருவ விட்டு வெளியேறி வருகிறாரா பொண்ணரு தாண்டி கோரிக்கிறாண்டா மனத போற தண்ணி பட்டா தங்கத்தி தாண்டி குதிக்கிறார். தண்டமார்க்கம் பண்றார். தண்டமார்க்கம் பண்ணிட்டு ஏ தம்பி வாடா வெளியில மறுத்து வச்சிய நம்ம பதம் பார்க்கணும். ஆறு ஒருமை மறுத்த பொண்ணாமல சுவாமி தண்ணி போட கேக்குறான்னா தண்ணி போட்டியா? அப்போ ஒருமை மறுத்த பொண்ணாமல சுவாமி வந்துட்டான். இந்த கதை பிரகாரம் ஒவ்வொரு மந்த அடிக்கணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாட்டு பாடுறது வெடிய வரைக்கும் கூட நான் பாடுவேன். உங்களுடைய அணுக்கரகம் தான் என் மேல யாரும் வருத்தப்பட வேண்டாம். பாடுறேன் வீரமலை சிறங்காட்ட நினைச்சு அணிச்ச முளையம் பூஞ்சோல காவேரி வத்தினாலும் காத்தனைக்க ஓட வத்தாது வெள்ளக்கல்லு மாறியாயி பெரிய கால் நினைச்சு உட்காரு. கண்ணை மூடுனா அருள் தட்டுன்னு நினைச்சா அதுதான் தெய்வம்.
அப்போ நிறமாச கற்போட ஆமா அண்ணன் சொல்லிட்டானே நம்ம பின்னாடி போகணுமே அப்படின்னு வெள்ளச்சமத்த வடநாட்டு காராளே சங்கரே எட்டான பழத்தை உள்ள பொருளார் தாமரை கவுண்டச்சி விட்டு வீரமலை காடு ஈசானி மூளை ரங்கச்சரம் மேடு ஒன்னாம்பள்ளோ நிச்சம்பளைய முஞ்சோல காவேரி வத்தனால காத்தடைக்கு ஓட கடுகு செல வத்தாது தங்க மரத்தை விட்டு ஆயா வெள்ள கல்லு மாறி வண்டி மட தெருவில் இருக்கிற பச்சாமலம் முருகா ஆயா பெரியக்கா அரளத்தில் ஆத்திரத்தை ஒரு அல்லையிலே கட்டா திரிகிறாய் என் சங்கரு ஏ சின்னண்ணா ஒரு வருத்த பண்ணாமல சாமி சொல்லிட்டார் உனக்கு கிளவியோ கருவ அறுக்க பாக்குறாடா ஏ அண்ணாய் வாரமனு சொல்லி எனக்கு மீச துடிக்குதுங்கோ அவராளி கண்ணு ரெண்டு சவராளி நீளே முழி கண்ணு ரெண்டு நறுப்பத்தான் ஏ சங்கரே உனக்கு கிளவிய கருவ அறுக்க வாராடா அண்ணா இவன் தாண்டி கோவிக்கிறான்டா சங்கரு கருவ விட்டு வெளியேறி இடது ஒரு அல்லையிலே எட்டி குதிச்சார் தாண்டி குதிச்சு கூணு கிளவிய எட்டி ஒரே உத 9 கூணு ஒரு குணுவன் நிமிந்து மயக்க வந்து கிடக்குறான் வலது ஒரு அல்லையில பொறுமை பொறுத்த பொன்னாமல சுவாமி ஒரு பக்கம் இடது ஒரு அல்லையில சின்னாண்ட ஒரு பக்கம் பிறந்து ஆய்வத்து 2 பேர்த்து அல்லையை கிழிச்சு ரத்தம் 2 பக்கம் பீரோடி வருது கூண்டுக்கிழவி ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கிடக்குறான் ஐயோ தாமரை உஷருக்கு ஆபத்து பவத்துக்குள்ள இன்னொரு கரு இருக்குது நம்ம போகணும் நம்ம பார்க்கணும்னு மாயவா பவத்த 2 பொத்து கிடக்கும் போது எப்படா பிள்ளை அரே மாயவா வரக்கண்ணு மாயவ உலகளந்த அப்படியே அவன் சிட்டா கட்டி வராண்டா சிட்டா கட்டி வந்து தாமரனுடைய காயம்பட்ட இடத்தை காயமில்லாம பொருந்தி அப்புறம் ஏன்னு கேட்டால் 2 அல்லையும் பொத்துக்கிட்டு வெளியே வந்துட்டான் 2 அல்லையே வெளியே வந்துட்டான் அதோட பிள்ளை பிரசவம் பாக்குறதுலாம் தாமரை உசுருக்கு ஆபத்து கருவுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு ஆபத்து வந்துரும்னு காயம்பட்ட இடத்தை காயமில்லாம பொறிஞ்சான் பொறிஞ்ச பிற்பாடு பொன்னர் வந்துட்டார் சங்கர் வந்துட்டார் அம்மா தங்காய் மாணிக்க தொப்புளுக்குள்ள நீ இருக்கிற எத்தானாதா ஆடாத ஆட்டம் ஆடுனாலும் பாடாத பாட்டே பாடுனாலும் வீரமலை சிறங்காட்டுல ஊசி முனை மேல உட்கார்ந்து இருக்கிறான் பெரியக்கா அவ எல்லாமே ஒவ்வொன்னாம்பள்ள குறிஞ்சிவன சோங்குக்குள்ளார
அந்த வெள்ள நவாமரத்துக்கடியில ஆலாமர சோம்பல உட்கார்ந்துருக்கு ஆயா ஆயா இல்லைன்னா ஆமா நாளை பாரத வெல்ல முடியாது முடியாது வீரமலக்காடு காடே ஆண்டிமக பெரியக்கா ஆமா ஆமாருடைய கண்ணி ஆமா கண்ணி பெரியக்கா கைலாசனாக கண்ணி ஆமா வீட்டெல்லாம் பத்தினி தெய்வ கண்ணி பொன்னிவள நாடு புகழ் பெரிய நாடு ஆமா நெல்லிவள நாடு நகல் சொந்தா கோணாடு ஆனாடு கோணாடு அழக பொன்னிவள நாட்டிலே ஆமா உன்னை வரமா வரம் இருந்து தவமா தவம் இருந்து ஆமா கைலாச வீதியில போய் ஆமா ஏ ஆயா ஆயா உனக்கு கணத்தவர வாங்கிக்கிட்டு வந்தான் ஆமா பொண்ணா பழந்தளியில ஆமா உன்னை பெத்து எடுத்து பேர் இல்லாம வைக்க உனக்கு போத்தி வர வாங்கிட்டு வந்தாயா ஆமா நீங்கெல்லாம் நல்லபடியா இருக்கணும் ஆமா வெள்ளை ஒரு வீதியில உனக்கு கேட்க வர வாங்கிக்கிட்டு வந்தான் ஆமா எதுக்கு வாங்கிக்கிட்டு வந்தான்னா வருடிங்கிற பட்டம் வாங்கணும் பட்டத்தை நீக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி நீ நாடு வரும் காலத்துக்கு ஆமா லகனா காங்கணும் காங்கணும் இம வரும் காலத்துக்கு செல்வக்கணா காங்கணும்னு சொல்லி சொல்லியே அந்த வீரமல காடை பெரியக்கா அம்மா தங்காயி ஆமாயி இந்த மாணிக்க பொத்த விட்டு ஆமா வருகணுமே கொஞ்ச நேரம் உனக்கு பொன்னிவா நாடு பெரியோ நாடு பொன்னிவா நாடு தங்காயி பெரியோ நாடு நெல்லிவா நாடு சொந்தா கொண்டாடு நெல்லிவா நாடு சொந்தா நாடு நாடு கொண்டாடு பொன்னி நாடு 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 பொன்னிவா நாடு நகமலை தகமலை அனைவருக்கோ வீரமலை தங்காயி அந்த புவன்னா பல்ல விட்டு ஜீவனோ சொந்த விட்டு தங்காயி ஆயா உத்தமியே பத்தினியே சொல்லு வாசகத்தியே ஆயா ஆயா தங்க போறவியுமா பிறந்த நல்லதங்கு ஆயா 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 நீ கூட போற கிளியா மழை உன்னியா அம்மா ஆயா நீ சர போற கிளியா அந்த மழை உன்னியா அம்மா நீ ஒட்டி போற தயம்மா ஒருபாடு உன்னயம்மா தங்காயி நீ நாடுவாரு நலையில லகனா கண்டதங்கோ தங்காயி நீ தீமவரு நலையில லகனா கண்டயம்மா தங்காயி உனக்கு பட்டு ஒரு கொண்டையில பத்தினியே வருகணுமே தங்காயி உனக்கு சாந்தி வேளையாடும் கீழ்கெழுப்ப தங்காயி புடிச்சு வேளையாடும் கீழ்கெழுப்ப தங்காயி நான் கருவை விட்டு வெளியேறி தங்காயே தாண்டி நல்லோ கண்ட மார்க்கோ கருவை விட்டு மராள தங்காவோ ரவியம்மா பிறந்த நல்லதங்கு தங்கா உறவியம்மா தனி பிறந்த நல்லதங்கு உட பிறந்தவோ பால் உன்னதைவோ சேர பிறந்து சேர்ந்து வாழு உன்னவளே ஒட்டி பிறந்தவளே ஒரு தாய் வகுத்துல பாலை குடிச்சவளே பசியா தந்திஞ்சவளே தமிபத்தினி ஒரு சொல்லு வசகி நாடு வரும் நாளையில நல்லகனா கண்டு தீம வருங்காலையில செல்வக்கனா கண்டையம்மா காஞ்சி விளையாட தங்க கிளுகிழுப்ப குடிச்சு விளையாட பொண்ணுங்களுக்கு உனக்கு பட்டுவோர் ஓட்டை
அப்படிங்கிற பாங்கான மேடையிலே உன் புறவி காரால தங்கத்தால தூரி செஞ்சு உனக்கு நீ தலை சாஞ்சி தரையில படுக்க கூடாதுன்னு உனக்கு தங்கத்தால தூரி செஞ்சு தர்ம முடிவே அந்த மணி விளக்க பொருத்தி வச்ச மணி விளக்குல என் மயில் தங்காயி படுத்து உறங்கணும்னு கொடுத்ததவரு அப்போ ஒரு வந்துட்டார். அதுக்கு அடுத்தபடியாக அழகு உண்ணி வளநாடு என் முத்தாயி அத்தாவை தட்டுவிட்டு வைமலை தட்டா வைமலை தட்டுவிட்டு அத்தாவை தட்டா அப்போ அந்த நெல்லி வளநாடு நகசூந்தான் கோனாடு ஆனாடு கோனாடு அழகு உண்ணி நெல்லி வளநாட்டிலே வெளியப்பு கவுண்டர் மலக்குழந்தா கவுண்டர் செவந்தியப்பு கவுண்டர் செவக்குழந்தா கவுண்டர் மாம மச்சனே நாளைக்கு அரமண கோட்டை அம்பான மாலையில ஆணைக்கு ஆனைப்பழம் கொண்டவன் 10 ஆனைப்பழம் கூடைய நகல சகாத அவனை கருவாக பிடிச்சு 10 ஆனைப்பழனி ஒண்ணு கூட்டி அறிவொளியும் அழகலையும் ஈரத்தலையும் கட்டிக்கு கட்டா ஏய் 10 ஆனைப்பழமுடைய தத்தான சிங்கமே அத்தா மேனாட்டு காளிவடை இதாண்டா முந்தில பட படைய அடிச்சு வெங்கல திண்டால காளிபடைய கருவறுக்கணும் அத்தா புள்ள அத்தா அந்த மலக்கொழுந்தி அம்மா உன் வீட்டுல வந்து பூந்து ஏ அண்ணா நீ கரு விட்டு வெளியேறிய அந்த நெல்லிவள நாட்டுல எங்க அத்தை புள்ள அத்தா கருவை விட்டு வெளியேறி துடிக்கிறார் அண்ணே எங்க அத்தை புள்ள அத்தாவா பெருமாளே தாண்டி கட்டி தண்டமார்க்கு எட்டி நல்லூர் எத்தனை படம் இருந்தாலும் மாமா மச்சனை இல்லைன்னா படம் செய்ய முடியுமா? ஏ சுழிச்சவதாரா எங்க அத்தை புள்ளாத்தா வந்துட்டார். அடுத்தபடியாக வந்தோடனே பொன்னருக்கும் சங்கருக்கு நாளைக்கு முறப்பண்ணும் அங்க முத்தாயி பவளாயி முத்தாயி பவளாயி பிறந்தாச்சு. காணாம பறிச்சு விட்டுலே பொறுமை வருத்த பொன்னாமல சுவாமிக்கும் சின்னண்ணங்காரனுக்கும் சங்கருக்கும் அத்தை உள்ள அத்தாவுக்கும் ஏ வையமலை லட்சமத்தானே வரடி பத்தம்மாங்குயிலி 12 ஆன பல இருக்கிறதுலே வீர நீதான். ஏ வையமலை நாளைக்கு பொன்னருக்கும் சங்கருக்கும் அத்தை உள்ள அத்தாவுக்கும் உனக்கு சோழவள நாட்டிலே கட்டுக்கடங்காத ஆனை குதிரை காலமாடு இருக்கிறாய தங்கமே எப்பேற்பட்ட மண்ணாதி மண்ண வந்தாலும் தலை வணங்காத நீ தாண்டா போகணும். என் வல்லச்சமத்தானோட நாட்டு
ஐவர் பஞ்ச பாண்டவள பீமசேவனுடைய அணுக்கரகம் ஆமா 12 பலம் எங்க வரடி பத்த பாலக வையம்மால பறிச்சு அவத்த விட்டு என் சாமி வந்துட்டார். நம்ம எப்ப போலாம் முன்னே வரடி பத்த பாலக வையம்மால சாப்பாடுக்கு வரடிபட்ட பாலகன் வையமலை காணாமரச்சு அவுத்த விட்டு எட்டி குதிச்சார். நீ வந்துட்டார். அதுக்கு அடுத்தபடியாக திருக்காம்புலியூர் செக்கடி நத்தம் சேந்ததல கிராமம் 96 வீதி பச்சனா முதலியார் விட்டுல தாமரை கவனிச்சு குப்பாய்க்கு வருவாங்கன்னாங்க. முதலியார் விட்டுல பச்சானா குப்பாய் பிறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சட்டம் போடாது. அமர வளர்த்த பண்ணி தவம் இருந்து கரிகாளி அம்மன் வாசலில 16 குட்டி 15 குட்டி பெண் குட்டி ஒரு குட்டி ஆண்குட்டி வந்தமோரே வேப்பள கொம்பை அங்க வல்ல நாவே 4 கால் வெள்ள நடுதல சுட்டி வாழோ பூவாள் பிறக்கும் போது வேப்பள கொம்போட பிறந்திருக்கு. அப்படியெல்லாம் தாமரை கவுண்டச்சியம்மா யாராருக்கு வருவாங்கனாங்களோ. ஆனா தங்காய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னு கேட்டா மாயவர் வாயு பகவான கூப்பிட்டு நீ போய் பிறக்கும் போதே இந்த 2 சிசுவுக்கு உயிருக்கு ஆபத்து. மாயனூர் எல்லாம் மதுக்கர செல்லாயி வாசல் வலது வாரது இடது வார தோளுல ஏமனோட அச்சாரம் வலது வார தோளுல மாயனோட அச்சாரம். வாள் பிறக்கும் போதே மந்திரவாளோட பிறந்திருக்கிறான். வாளை எடுத்து வச்சுட்டு சொல்லு இந்த வலது பெரிய பையன் பேரு பொன்னருமே இடது பக்கம் இருக்கிறவன் பேரு சங்கரன்னு பேரு நாமத்தை சுட்டி மாயனூர் மதுக்கர செல்லா பிறந்தவங்கிட்ட சொல்லு வளர்த்தி வரட்டும். விவர காலம் தெரிஞ்ச முற்பாடு வளநாடு கோட்டை. இவ தாய் பேரு தாமரை தகப்ப பேரு குன்னுடையா சாமின்னு சொல்லி விட்டுட்டு வான்னு சொன்ன பிரகாரம் கொண்டுகிட்டு போய் மாயனூர் மதுக்கரை செல்லாயி வாசல்ல வாயு பகவான் கொண்டுகிட்டு போய் ஒப்படைக்கிறார். இந்த பையன் பேர் பொன்னரு சங்கரு அப்படின்னு மந்திரவாளை எடுத்து நாகதாளி பின்ன மரத்துல வச்சுட்டு காவேரி கரையில பொன்னரையும் சங்கரையும் ரத்த வெள்ள ரணகவச்சியோட மாயனூர் எல்லாம் மதுக்கரை செல்லாயி கழுவு குளிப்பாட்டியே சாப்பாடு எல்லாம் இருக்குது வாங்கிட்டு நான் சொல்லாத நீ செய்ய மாட்டியா. அப்போ அட்டூர் பொன்னி வளநாடு என் தங்கா பிறவி தனி பிறந்த நல்லதங்க அம்மா எல்லாம் பிறந்துட்டாங்க. பிறந்த உடனே குழந்தை எது கழுவும் பால் கழுவும். இவ்வளவு நேரம் நாங்க பாட்டு பாடணுமல்ல, அப்புறம் எனக்கு காசு கொடுக்கணுமல்ல. பால் காசு. காசை கொண்டுகிட்டு வந்து வச்சுட்டு இருந்து வீட்டுக்கு கொண்டு போலாம்னு வச்சுக்கினா போகும்போது கீழே விழுந்து தொலைச்சு போயிரும். வேண்டாம் இவ்வளவு நேரம் நான் கத்துனேன், எனக்கு காசை கொடுங்க. அப்படி தங்கா உறவிதனி பிறந்த சங்கரன்னு பேரு நாம சொல்றாங்க. உப்பாயின்னு பேரு நாம அத்தப்புள்ள அத்தா வையமலைன்னு ஆன குதிரை எல்லாம் பிறந்திருக்குது, எல்லாமே பிறந்திருக்குது. அதாவது ஊக்கா மரமெல்லாம் பூக்குது, காக்கா மரமெல்லாம் காய்க்குதையா.